நீங்க உறுதியா சொல்ல முடியுமா அதுக்குள்ள வந்து தமிழர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு அவர் கொடுப்பாருன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இல்ல ஆனா சோசியல் மீடியால இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல உள்ள மாநிலத்துக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்திருந்தாலும் ஆனா தமிழர்களை தான் நீங்க வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவை நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இதே மாதிரி மேன் பவர் சப்ளை பண்ணக்கூடிய ஏஜென்சிஸ்ல தமிழர்கள் மட்டும்தான் அந்த பிரைவேட் ஏஜென்சிஸ் உள்ள வேலைக்கு வச்சிருக்கா? இல்ல. அப்ப எப்படி அதே நம்மளால கேட்க முடிஞ்சுதா? நீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல செக்யூரிட்டியா வேலை செய்யறாங்கல்ல, அந்த செக்யூரிட்டிகள்ல பெருவாரியான ஆட்கள் வடமாநிலத்தவர்களா இருப்பாங்க. ஏன் செக்யூரிட்டிஸ் எல்லாம் அங்க இருக்காங்க? நீங்க பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள்ல கூட கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்காங்க, அங்கேயுமே வடமாநிலத்தவர்கள் தான் இருப்பாங்க. ஏன் அங்க அவங்கள போய் கொண்டு வந்து வைக்கிறீங்க? நீங்க இன்னும் நிறைய சொல்ல முடியும். கட்டட வேலைகள்ல அரசாங்கத்தினுடைய குடிசை மாற்று வாரிய கட்டடமே கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு ஏஜென்சி கொடுக்குறாங்க. அதுல வேலை செய்யக்கூடிய நபர்கள் வடமாநிலத்தவர்கள் அதிகமா இருப்பாங்களா தமிழர்கள் அதிகமா இருப்பாங்கன்னா நமக்கு தெரியும். அப்ப எந்த விதியெல்லாம் சும்மா நம்மள சொல்லி ஏமாத்துற, நம்ம உதாரணமா நம்ம 100 உதாரணத்தை காட்டுறோம், அந்த உதாரணத்தெல்லாம் இங்க வந்து சொல்ல முடியாது. அதே போல தாவேகா அப்படியே பாஜக ஸ்டைல்ல பல நிறுவனங்களை நீங்க வந்து பிரைவேடைசேஷன் ஆக்குறதுல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் மீட்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்மார்ட் மீட்டர், அதை பொறுத்துறத வந்து பாத்தீங்கன்னா பிரைவேடைசேஷன் கொடுக்கலாம். இல்ல இப்ப அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்தது வந்து நமக்கு ரொம்ப நெருக்கடியை உருவாக்கும் இங்க இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு. ஆமா, நிறைய அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு குரல் இங்க ஒலிச்சிட்டு இருக்கு ஏற்கனவே. ஆமா, அது தேவையில்லைன்ற ஒரு குரல் ஒலிக்கும் போது அதை நிறுத்துறதுக்காக இந்த அரசு முயற்சி எடுக்கல, அதை பிரைவேட் கிட்ட கொடுக்கறதுக்காக முயற்சிகள் தான், அதுக்கான வேலைகள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குன்றதுதான் நம்ம பாக்குறோம். அதே போல நீங்க வந்து இந்த அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே இது பண்ண போறாங்க. ஆமா, டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்துறதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரைவேடைசேஷன் ஆகுது. அதே போல இந்த கோவையில சுவிஸ் நிறுவனம் ரொம்ப முக்கியமான, சேலம்ல இந்த சுவிஸ் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகள் நினைக்கிறேன் தண்ணீர் வந்து விநியோகத்துக்கு 12 ஆண்டுகள் அந்த சுவிஸ் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த சுவிஸ் நிறுவனம் மிக மோசமான நிறுவனமா வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1990களில் சுவிஸ் நிறுவனம் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழல் வழக்குகளை சந்திக்குது. அதாவது இது எங்க நடக்குதுன்னா பிரான்ஸ்ல நடக்குது. பிரான்ஸ்ல தனக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் வேணும்னு சொல்லி அப்போதைய மேயர் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு $3 மில்லியன் வரை லஞ்சம் கொடுத்ததான வழக்கு இன்னமும் நிலுவையில இருக்கு. அதே போல பொலிவியால 1997ல இருந்து 2005 வரைக்கும் தண்ணீர் சப்ளை பண்றதுக்காக இவங்க டெண்டர் எடுக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணீர் விநியோகத்தை 35% உயர்த்துறாங்க. தண்ணீருடைய விலையை, குடிக்கிற தண்ணீருடைய விலையை பொலிவியா நாட்டுல. அத மக்களால் அதை வாங்கி குடிக்க முடியல. அதுக்கப்புறம் அங்க ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுது. கிளர்ச்சி ஏற்பட்டு சுவிஸ் நிறுவனம் பொலிவியா நாட்டுல இருந்து அடித்து விரட்டப்படுகிறது. பொலிவியா நாடுங்கிறது என்ன நாடுனா சேகுவாராவை சுட்டு கொல்லப்பட்ட நாடு. அது வரலாற்றுல முக்கியமான நாடு. அதே போல அமெரிக்காவிலையுமே 1990-99ல இருந்து 20 வரைக்கும் 2000 வரைக்கும் ஒப்பந்தம் எடுத்த சுவிஸ் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் சராசரியாக 12% கட்டணத்தை உயர்த்தியதுடன் சேவையின் தரத்தையும் குறைத்து கொண்டது. இது ஒரு குற்றச்சாட்டு. அதே போல இந்தியாவில் அது தமிழ்நாட்டில் எப்போ வருதுன்னா 2018ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருக்கும்போது கோவை மாநகராட்சியில 2024/7 அந்த டைம் வரைக்கும் 24/7 சொல்லுவோம்ல, அது வரைக்கும் குடிநீரை நாங்க விநியோகம் செய்யறோம் 26 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போடுறாங்க. எவ்வளவுக்கு? 3000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுறாங்க. அப்போது எதிர்கட்சியா இருந்த எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. திமுக கண்டனம் தெரிவிக்குது. 2018, 19, 20, 21 4 வருஷம் கழிச்சு திமுக ஆட்சிக்கு வரும்போது 3000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிதியில சுவிஸ் நிறுவனம் கிட்டத்தட்ட 50% மேலான வேலைகளை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டெண்டரை நிறுத்தவும் முடியல. அதுக்கப்புறமா அது தொடர வேண்டிய சூழலும் ஏற்படுது. இப்ப அந்த நிறுவனத்தை விரட்டி அடிக்காம அதுக்கு இன்னொரு ஒரு மாவட்டத்தை, சேலத்தை கொடுத்து அந்த சேலத்திலயும் நீ தண்ணி சப்ளை பண்ணுன்னு சொல்லி இருக்கு தாவேகா அரசாங்கம். இப்படிதான் அப்ப வந்து இனி வந்து இப்போ தண்ணீர் வந்து ஏற்கனவே நம்ம தண்ணியை தான் எடுத்து நமக்கு தரான். ஆமா, நம்ம மக்கள் பைப்பு மட்டும் அவன் போட்டுட்டு உள்ள காசை மாசம் மாசம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஆமா, தண்ணி பண்ணி. ஆமா ஆமா, தண்ணி அங்க இல்லைன்னா அவன் வந்து தர முடியாது. ஆமா, நம்ம நிலம், நம்ம ஆறு, நம்ம ஏரி, அங்க இந்த தண்ணி எடுத்து நமக்கே வித்து லாபம் சம்பாதிச்சு அவன் போயிட்டு இருப்பான். ஆமா, அப்ப இப்படி
பல இடங்கள்லயும் அரசாங்கம் வந்து தனியாரை வந்து ஊக்குவிக்கிற மாதிரியான வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக நான் கேட்கணும்னு நினைச்சது, இந்த டாஸ்மாக் கடைகள் இப்ப குறைச்சான்னு சொன்னாங்க. அதுவும் அப்புறம் வந்து தனி இதெல்லாம் வருது, பார் எல்லாமே வந்து வருது, இந்த ரெஸ்டோ பார், மணமகிழ் மன்றம் தமிழ்ல சொல்லுவாங்க. அதே போல சில டாஸ்மாக்குகளை தனியாருக்கு கொடுக்கறதுக்காக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டாஸ்மாக் எல்லாம் தனியாருக்கு போச்சு அப்படின்னா அவன் வந்து வேற வேற பிராண்ட் அவன் இஷ்டத்துக்கு வித்துக்கலாம். டாஸ்மாக்னா நீங்க அந்த விநியோகம் பண்ணக்கூடிய கடையே மொத்தமாவே போகுதுன்னா அவன் இஷ்டத்துக்கு சரக்குகளை வித்துக்கலாம். இப்ப நீங்க டாஸ்மாக் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு டாஸ்மாக் நடந்துச்சுன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சரக்கு மட்டும்தான் அங்க விற்கும். இங்க போயிட்டீங்கன்னா நீங்க எந்த சரக்கு வேணாலும் விற்கலாம், வீரன் கூட கிடைக்கும், நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஒருவேளை பார் போச்சு அப்படின்னா அது இன்னும் கொடுமையா இருக்கும். நீங்க ராத்திரி பகல்ல குடிக்கலாம், அதுக்கு நேர கட்டுப்பாடெல்லாம் அவங்க விதிக்கிறதா, எப்படி வேணாலும் இருக்கலாம். தனியார்கிட்ட போயிருச்சுன்னா எனக்கு லாபம் இல்லைங்க, நான் எதை வச்சுங்க சம்பாதிக்கிறேன்னு அவன் கையை விரிச்சிட்டானா முடிஞ்சு, நான் டெண்டர் எடுத்துருக்கேன் லாபம் இல்லைன்ட்டானா முடிஞ்சு. அப்ப அப்படிதான் பண்ணுவாங்க. அப்ப இந்த அரசாங்கம் வந்து எதை நோக்கி பயணிக்குது, மாற்றம்னு சொல்லி எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஒரு 40% மக்கள் உணர்ந்துட்டாங்க. 40% மக்கள் உணர்ந்துட்டாங்க. அது விஜய்க்கே தெரியும். அதனாலதான் சட்டமன்றத்துல பேசும்போது ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு, இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கட்டும். ஏன்னா நல்லது நடக்க போறது எதிர்கட்சிகளுக்கு தான். விஜய் நின்னா இந்த மாற்றத்தை நம்பிய நாங்க போட்டோம், நீ வந்தாலும் உன்னை விட மோசமான வேற ஆளு யாருமே இல்ல அப்படின்னு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. 6 தொகுதியும் டப்பா டான்ஸ் ஆட போகுது. அப்ப இந்த அரசு காப்பந்த அரசாவே, எப்படி சொல்ற, காப்பந்த மைனாரிட்டி கவர்மெண்டாவே இது ரன் ஆக போகுதுங்கிறதுல உறுதியா இருக்கு. இல்ல அப்ப விஜய் அவர்கள் பேசுறது பாத்தீங்கன்னு சொன்னா, பேசுன்னு சொல்றாங்க. நான் பேச ஆரம்பிச்சா அதுதான் நீங்க சொன்ன அந்த டைலாக் அவர் தொடர்ச்சியா சொல்றாரு. பேச ஆரம்பிச்சா உங்க ஒரு சிலருக்கு வந்து இடைத்தேர்தலையாவது ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இது சும்மா ஒரு எரிச்சல் ஊட்டுற சினிமா பஞ்சு டைலாக். இது வந்து ஏமாத்துற வேலை. உங்களை யாரு பேச வேணாம்னு சொன்னா, எதிரில் இருக்கவங்க என்ன உங்க வாயை பார்த்து நீங்க அழகா இருக்கீங்க பேசுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். மக்களுடைய பிரச்சனையை பேசுங்கன்றாங்க. காவேரி பிரச்சனையை பேசுங்க, கோயம்புத்தூர்ல ஒரு பையன் அடித்து கொல்லப்பட்டிருக்கான் அதை பத்தி பேசுங்க, 3 தமிழர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதை பத்தி பேசுங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நாள் 3 பேர் அடுத்தடுத்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல, அதை பத்தி பேசுங்கன்னு பேசுறோம். அதை பத்தி பேசல, டீலிமிட்டேஷன் பேசுங்க, அனைத்து கட்சி கூட்டம் ஏன் நடத்தலன்னு பேசுங்கன்றாங்க. அதை பத்திலாம் எதுவுமே பேச மாட்டாரு. இது வந்து எப்படின்னா எல்லாம் பேசி முடிச்சு அந்த கேள்வி நேர விவாத நேரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்குவமா அப்பாடா இப்பதான்டா வெளியே வரணும்னு துண்டை போட்டு வெளியே வந்து இப்ப பேசுறேன் பாருங்கன்ட்டு வந்து பேசுற சேஃப் சோன் இது. ஆமா, எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது வரல, உள்ளால வராம அவர் போன பிறகு உள்ளால வந்து பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து பேசுவோம். இந்த பிரைவேட் ஆக்குறது, தனியார் மயம் ஆக்கக்கூடிய இந்த வேலைகள்ல வந்து கூட்டணி கட்சிகளை எதிர்த்துட்டு இருக்கு. குறிப்பாக வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து எதிர்க்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்டுகள் அது மாதிரி கரப்பான் பூச்சிகளுடைய போராட்டத்தில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. அதுபோல் கம்யூனிஸ்டுகள் எங்கெங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை இப்போ எடுத்துட்டு இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சேலத்தில் குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்தை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. இப்போ சென்னை பெருநகர போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டர்கள் நடத்துனர்களை கொண்டு வர்றதுக்கான அந்த கான்ட்ராக்டை வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஏற்கனவே வந்து திமுக போட்ட திட்டங்கள் தான், அவங்க கொடுத்த கான்ட்ராக்டர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறாங்க. திமுக காரங்க வந்து இதை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மை நிலவரம் என்ன இதுல? அதாவது திமுக ஆட்சியில பேருந்துகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தனியார் மேன் பவர் சப்ளை ஏஜென்சிஸ் கிட்ட டெண்டர் ஃப்ளோட் பண்றாங்க. எப்போனா பிப்ரவரி மாசம் இதை ஃப்ளோட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. மார்ச் மாசம் தான் அந்த ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 1700 சம்திங் எம்ப்ளாயிஸ் தேவைப்படுது. அந்த எம்ப்ளாயிஸ் வந்து யாரு எந்த நிறுவனம் வேணாலும் வரலாம். இப்ப நீங்க ஒரு ஏஜென்சி வச்சிருக்கீங்க, கேமராமேன் ஒரு ஏஜென்சி வச்சிருக்காரு, அவர் லைட்மேன் வச்சிருக்காரு அப்படின்னா நீங்க எல்லாரும் உங்களுக்கு கீழே ஒரு 20 பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கூட வந்து கவர்மெண்டோட டெண்டர் எடுத்து நீங்க கூட ஃபில் பண்ணலாம். சரி, இப்ப கவர்மெண்ட் வந்து என்ன கேட்கும்னா, நான் ஒரு நாளைக்கு 500 ரூபா வந்து 800 ரூபா ஒரு ஆளு பிடிமானமா நான் தருவேன். அதுல இருந்து நீ ஒரு வருஷத்துக்கு வந்து கண்டக்டர் வந்து எனக்கு சப்ளை பண்ணும் அப்படின்னா, இப்ப அவங்க கொடுக்க வர நேரத்துல நீங்க வந்து நான் வந்து ஒரு 750 ரூபாய்க்கு நான் தரேன் எம்ப்ளாயிஸ் மேன் பவர் அப்படின்னா உங்களுக்கு தான் கொடுப்பேன். கம்மியா அதுக்கும் கீழே யார் கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன். இதுதான் கவர்மெண்டோட டெண்டர். இப்ப இதுல ஒரே ஒரு சட்ட விதி நம்ம பார்க்கணும். 2 கோடிக்கு அதிகமாக
கவர்மெண்டோட டெண்டர் ஃபிளாட் பண்ணப்படுது அப்படின்னா அதை ஆன்லைன்ல பதிவிறக்கம் செய்யப்பட்டு அதுக்கான கால அவகாசம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை ஃபில் பண்றதுக்கான கால அவகாசம் கோட் பண்றதுன்னு அதுக்கு 1 மாதம். அது வந்து அரசு விதி. அது வந்து அரசு விதி. அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட். 1700 பேருக்கு ஒரு வருஷத்துக்கான சேலரினா ஒரு பெரிய பட்ஜெட். அப்ப அது 1 மாசம் ஆயிருக்கும். மார்ச் மாசம் திமுக ஆட்சியில இதை ஃபிளாட் பண்றாங்க. ஏப்ரல் மாதம் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. ஏப்ரல் மாதம் முழுக்க தேர்தல்ல எல்லாருமே இருந்துட்டாங்கன்னா காப்பந்த அரசாயிடும். அதுக்கப்புறம் எந்த டெண்டரும் யாராலையும் கையெழுத்திட முடியாது. அமைச்சர்கள் யாருக்கும் பச்சை இங்க்ல சைன் பண்ற அதிகாரம் கிடையாது. அப்ப அடுத்து மே மாசம் வந்துருது. மே மாசம் விஜய் ஆட்சிக்கு வந்துடுறாரு. சரியா ஆகஸ்ட் 7, 2026 அன்னைக்கு இந்த SS என்டர்பிரைசஸ்க்கு தாவேக அரசாங்கம் இந்த பணியை, இந்த ஃபார்மை அவங்ககிட்ட கொடுத்து இந்த டெண்டரை நீங்க சிறப்பா பண்ணுங்கன்னு உத்தரப்பிரதேச நிறுவனத்துக்கிட்ட ஆகஸ்ட் 7 தான் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இல்ல இது அப்போ முறையாக இந்த டெண்டர்ல கலந்து கொண்டு வந்த நிறுவனம் தான். ஆமா, கலந்து கொண்டு வந்த நிறுவனம் தான். நீங்க வந்து எந்த நிறுவனம்னாலும் கலந்துக்கலாம். ஆனால் நீங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தான் நீங்க கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னு சொல்றோம்னா, இங்க ஏற்கனவே லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம அப்ளை பண்ணிட்டு வேலை கிடைக்காம, எக்ஸாம் எழுதிட்டு வேலை கிடைக்காம இப்படி இங்க சிக்கி சின்னாபனம் ஆயிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு தொழில் நிறுவனத்துக்கிட்ட போய் நீங்க கொடுக்குறீங்கன்னா அவன் யார பணியமர்த்துவான்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு இதுல. இப்போ தனியார் மயமாக்குறத வந்து இதுக்கு முன்னால இருந்த திமுக தான் ஊக்குவித்ததா? அப்போ திமுகன்னு கிடையாது. நீங்க வந்து இதுல ரொம்ப பேசிக்கா பார்க்க வேண்டியிருக்குன்னா, எல்லா துறைகள்லயுமே கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருப்பாங்க. எல்லா துறைகளிலும் இருப்பாங்க. நீங்க எல்லாருக்கும் அரசு வேலைன்னு சீமான் சொல்ற மாதிரி சாத்தியம் கிடையாது. யதார்த்தத்துல இருந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் அரசு வேலை அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. அதே போல வீட்டுக்கு ஒரு அரசு வேலைங்கிறதும் சாத்தியம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்கு. அதை தெரிஞ்சவங்களுக்கு இது சாத்தியமா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னும் போது இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸுக்கு நம்ம என்ன ஒரு உதவியை நம்ம அவங்களுடைய கோரிக்கையில நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, பாதுகாப்பான வேலைன்ற ஒரு கோரிக்கையை இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் கூட இருந்து நம்மளால பண்ண முடியும். அரசு வேலை கூடுன்னு சொல்ல முடியாது நம்மளால. அது ஒரு கோரிக்கை வைக்கலாம். ஆனா பாதுகாப்பான வேலையா கான்ட்ராக்ட் லேபர்ஸ் கூடு. பாதுகாப்பான வேலைக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்துடும், 8 மணி நேர வேலை வந்துடும், போனஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும். பாதுகாப்பான வேலையில இருந்து எல்லாமே வந்துடும். அப்ப அதை வேணா அந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ்ட கேட்கலாம். நீங்க வந்து கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துக்கு மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல இதே மாதிரி கான்ட்ராக்ட் லேபர்ஸ் சானிட்டரி ஒர்க்கர்ஸா இருக்கிறாங்க. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லோக்கல் பாடிஸ்லயுமே கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்காங்க. அதே போல எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லயும் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்காங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்லயும் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்காங்க. ஐடி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லயும் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்காங்க. பப்ளிக் ஒர்க்ஸ் அண்ட் ஹைவேஸ்லயும் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்காங்க. இப்ப இந்த ஹைவேஸ்ல பிரிட்ஜ் கட்டுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பெரிய அளவுல இல்ல. சின்ன சின்ன பில்டிங் கட்டுற கான்ட்ராக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அப்ப பெரிய அளவுல நீங்க வந்து பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னா அதுக்கு பெரிய பெரிய எந்திரங்கள் தேவைப்படும். அப்ப அந்த நிறுவனங்களை வந்து நம்ம வெளி மாநிலமோ இல்ல வெளிநாடுகள்ல இருக்க நிறுவனங்கள்ட்ட நம்ம குவாட் பண்ண முடியும். எல்என்டியோ அதானியோ இல்ல வேற ஏதாவது ஒரு நிறுவனங்கள்ட்ட நம்ம வந்து குவாட் பண்ண முடியும். அதனால மெட்ரோலாம் நம்ம வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள்ல இருக்க நிறுவனங்கள்ட்ட நம்ம அதை குவாட் பண்றோம். அது ஓகே. ஆனா அதுலயுமே பாருங்க, தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அதுல போய் பார்த்தா அதுல இருக்காது. ஃபுல்லா அதுல வடமாநிலத்தவர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவன்கிட்ட எந்திரம் இருக்கு. நம்ம அவன்கிட்ட போய் பேச முடிஞ்சுதா? இல்ல. அவன் வடமாநிலத்தவர்களை தான் வச்சு வேலை செய்யறான். இப்ப நம்ம அவனை எதிரியா பார்க்க கூடாது, அரசதான் எதிரியா பார்க்கணும். ஏன்னா அவனும் நம்மள மாதிரி ஒரு தொழிலாளி தான். இப்ப இத்தனை அரசு துறைகள்லயுமே கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுடைய வேலை பாதுகாப்புல இருந்து நம்ம கோரிக்கை வைக்கணும். இந்த கான்ட்ராக்டா கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாருமே CMW கீழே வராங்களா, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க நிறுவனங்களா நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது முக்காவாசி தமிழ்நாட்டு நிறுவனங்களுக்குள்ளதான் வருவாங்க. இந்த கால்வாசி நான் எதை சொல்றேன்னா, அதானி எடுத்த ப்ராஜெக்ட்ஸா இருக்கும், இல்ல LNT எடுத்த ப்ராஜெக்ட்ஸா இருக்கும், இவங்கள மாதிரி ஆளுங்களா இருக்கும். இது போலதான் இப்ப விஜய் வந்து சம்பந்தம் இல்லாம வெறும் 1700 சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய ஏஜென்சி SS என்டர்பிரைசஸ் உத்தரப்பிரதேசல இருக்க நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காரு. அதை தான் நம்ம கொஸ்டின்ஸ் பண்றோம். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். பேச வேண்டிய ஒரு பெரிய பெரிய விஷயங்களாக வந்துட்டு இருக்கு. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.